அவனுக்கு வீட்ல இப்படி ஒரு பூஜை நடக்குதே, ஒழுக்கமா இருக்கணும்னு அறிவில்ல. எங்க அவனுக்கு இருக்கு. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. ஏய், நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வேணாம் அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை, வேணாம் அத்தை. ராசாத்தி, நீ பேசாம இரு. வர வர அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், இல்லனா கெட்டு போயிடுவான். தள்ளு அத்தை. சும்மா இரு நீ. டேய் இனியா, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நைட்டு குடிச்சிட்டு வந்தியா? காப்பு கட்டியாச்சு, வீட்டுல தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம். சுத்த பத்தமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல. யாரு? ராசாத்தி போட்டு விட்டாளா உன்கிட்ட? நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ சொல்லாம மறைச்சுக்கிட்டு தான் இருந்தா. நான் தான் கம்பல் பண்ணி கேட்டேன். அம்மா, நான் சத்தியமா குடிக்கலமா. போய் சொல்லாதடா. உண்மையிலேயே நான் குடிக்கலமா. நீ குடிச்சிட்டு வந்திருக்க. ராசாத்தி யாருக்கும் தெரியாம உன்னை குளிப்பாட்டி படுக்க வச்சேன்னு சொன்னா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ பொய் சொல்ல மாட்டா. அம்மா, நான் பொய் சொல்லலமா. சத்தியமா நான் குடிக்கவே இல்ல. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ குடிக்கலன்னு. உன் மேல சத்தியமா நான் குடிக்கலமா. ஆனா குடிச்ச மாதிரி நடிச்ச. ஏண்டா அப்படி பண்ண? சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண. ராசாத்திக்கு பயம் காட்டலன்னா குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஏய், நீ விளையாட்டா பண்ண விஷயத்துக்கு ராசாத்தி அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டா தெரியுமா? கையில சூட ஏத்தி சாமி கிட்ட உனக்காக மன்னிப்பு கேட்டிருக்கா. அப்பவாச்சும் அவகிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அம்மா, நான் சொல்ல சொல்ல கேட்காம அவ கையில சூடம் வச்சுக்கிட்டா. கடைசியில நான் தான் சூடத்தை தள்ளி விட்டேன். உன் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா சாமி உனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடக்கூடாதுன்னு அவளே கஷ்டப்படுத்திக்கிட்டா. இனிமேலாவது அவளை புரிஞ்சு நடந்துக்கூடா. எதே இதுல விளையாடணும்னு விவஸ்தையே இல்லையா உனக்கு? உன் மேல அவ உயிரே வச்சிருக்கா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு பாரு. இனியா, இனிமே நீ அவ மனசு நோகுற மாதிரி நடந்துகிட்ட எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். இத்தனால அப்பா தான் ராசாத்திக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அம்மாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூட மேட்டரை வச்சு சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்டா போல இருக்கு. வர வர ராசாத்திக்கு மெஜாரிட்டி கூட்டிட்டே போகுது. முதல்ல அவளை வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்தணும். அத்தை, ஏன் அத்தை அவர்கிட்ட போய் கேட்டு அவரை சங்கடப்படுத்துறீங்க? அவர் அந்த கோவத்தை அப்படியே என் மேல காட்டுவாரு. அதெல்லாம் உன்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டான். அவன் குடிச்சிட்டு வந்தா நீ கையில சூடத்தை ஏத்துக்குவியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்ட? இல்ல அத்தை, அவரு குடிச்சிட்டு வந்ததை பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் அவருக்கு பதிலா அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன். அவன் குடிச்ச மாதிரி விளையாடினது தெரியாம உண்மை நம்பி கையில சூட ஏத்திக்கிட்ட. இப்ப அவன் விளையாட்டுக்கு தான் பண்ணான்னு சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்த விரும்பல. என்னத்த எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, என் பையன் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? ஊர்ல எல்லாரும் என்னை எவ்வளவோ கேவலப்படுத்திருக்காங்க. என் காது படவே குண்டச்சி, குண்டு கத்திரிக்காய், எந்த கடையில அரிசி வாங்குற, இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்னு அசிங்கமா பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு எத்தனையோ நைட்டு தூங்காம அழுதுருக்கேன். அத்தனை கேலி கிண்டலுக்கும் மொத்தமா 3 முடிச்சு போட்டு என்னை கௌரவப்படுத்தின சாமி அத்தை என் மாமா. அவருக்காக கையில மட்டும் என்ன, உடம்பு பூரா கற்பூரம் ஏத்த சொன்னா கூட நான் ஏத்துக்குவேன் அத்தை. ராசாத்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. நான் அவனை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். ஒரே பையன்ல, அதான். அவனும் நல்லவன் தான். போக போக உன்னை புரிஞ்சுக்குவான். பரவாயில்ல அத்தை, அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசாத்தி, என் பையன் நல்லா இருக்கணும்னு உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிற.
அவன் மேல அவ்வளவு அன்பா இருக்க, அவன் உன்னை பொண்டாட்டியை ஏத்துக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா ராசாத்தே, நம்ம குலதெய்வம் கோவில்ல பூக்குழி இறங்கலான்னு இருக்கேன். ஐயோ அத்தை, நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீ என் பையனுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கும் போது நான் உனக்காக கஷ்டப்படக்கூடாதா? இனி என் மனசுல நீ இடம் பிடிக்கணும். நீயும் அவனும் புருஷன் பொண்டாட்டியா ஒத்துமையா வாழணும். அதுக்காக நான் பூக்குழி இறங்க போறேன். நம்ம குலதெய்வம் சொல்லி வரம் கொடுக்கிற சாமி. அதுகிட்ட வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்குனா கண்டிப்பா நடக்கும். நீ இனிய மனசுல மனைவிய இடம் பிடிக்க நான் செய்ய போறேன். அத்தை, மாமா மனசுல இடம் பிடிக்க இப்படி ஒரு வழி இருக்குன்னா நான் வேண்டிக்கிட்டு பூக்குழியில இறங்குறேனே. என்ன சொல்ற ராசாத்தி? ஆமா அத்தை, நான் பூக்குழியில இறங்குறது தான் சரி. அவர் மனசுல இடம் பிடிக்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன். நீங்க சரியான வழிய காட்டிட்டீங்க. நானே பண்றேன் அத்தை. இல்லம்மா, அதுக்கான விரதம் எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஒருவேளை தான் சாப்பிடணும். நீ வேற ஏற்கனவே குலதெய்வ பூஜைக்கு விரதம் இருக்க. இப்ப இதுக்கும் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ராசாத்தி. உன்னால தாங்கிக்க முடியாது. மாமாவுக்காக நான் எதையும் தாங்கிக்குவேன் அத்தை. சரி, நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூக்குழி இறங்குறதுக்கான காப்பு கட்டிட்டு வரலாம். ம், சரியா? சரி. கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா. ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா. அம்மனை பார்க்கலாம் வா. வாங்க. என்ன நீங்க 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? வீட்ல வேற யாரும் வரலையா? இல்ல, நாங்க மட்டும்தான் வந்தோம். சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆ, ஆமா, ராசாத்தி மனசுல ஒரு ஆசை இருக்கு. அத நிறைவேற்ற அம்மனுக்கு பூக்குழி இறங்க முடிவு பண்ணிருக்கா. ஓஹோ. ஆமாங்க ஐயா, நான் அம்மனுக்கு பூக்குழி இறங்குறதா வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கு முறைப்படி என்ன செய்யணும்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம். பூக்குழி இறங்குறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு விரதம் கடுமையா இருக்கணும். அதுவும் இல்லாம திருவிழாவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ விரதம் இருந்து பூக்குழி இறங்க தயாராயிடுவியா? அதான் யோசனை பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. எப்பேற்பட்ட விரதமா இருந்தாலும் நான் இருந்துருவேன். ம். நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இவ பிடிவாதமா இருக்கா. அதுக்கு இல்லம்மா, நீ ஏற்கனவே திருவிழா பூஜைக்காக விரதம் இருக்க. மேற்கொண்டு பூக்குழி இறங்குறதுக்காக விரதம் இருந்தா உடம்பு ஒண்ணு கிடக்கும் ஆயிட போதுமா? அதெல்லாம் அம்மன் புண்ணியத்தால ஒண்ணும் ஆகாதுங்க ஐயா. நான் நல்லபடியா விரதம் இருந்து நல்லபடியா பூக்குழியில இறங்கிடுவேன். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா, நான் அப்படியே செஞ்சிருவேன். சரிம்மா, நீ பூக்குழி இறங்கணும்னு ஆத்தா முடிவு பண்ணிட்டா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கம்மா. ம், பூக்குழி இறங்குறதுக்கு வழக்கமா இருக்கிற மாதிரி சுத்தமா குளிச்சு தனியா படுத்து எழுந்து எல்லா விரதத்துக்கு உண்டான நடைமுறையை தான் கடைபிடிக்கணும். ஆனா நம்ம அம்மனுக்கு பூக்குழி இறங்குறவங்க சிறப்பு விரதமா உப்பு உரப்பு இல்லாம ஒருவேளை பத்திய சாப்பாடு மட்டும் சாப்பிடணும். ஆ, எல்லாத்துக்கும் மேல அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி காப்பு கட்டணும். காப்பு கட்டின நாள்ல இருந்து பூக்குழி இறங்குற வரைக்கும் வெளியே அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. நீயே சமைச்சு பத்திய சாப்பாட ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு சதா அம்மனை மனசுல நினைச்சு வேண்டுதல் பண்ணிட்டே இருந்தனா நீ நினைச்சது நடக்கும். நீ வேண்டின காரியத்தை ஆத்தா நிறைவேற்றி வைப்பா. நிஜமா நான் வேண்டது நடந்துருமா ஐயா? நீ அவளை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியாமா? சொல்லி வரம் கொடுக்கறவம்மா.
நீ பூக்குழி இறங்க காப்பு கட்டின நொடியில இருந்து உன் வேண்டுதல் நிறைவேறதுக்கான வேலை ஆரம்பமாயிடும். அத நீ உன் கண் கூட பாப்ப பாரு. சாமி, நீங்க காப்பு கட்டுறதுக்கான வேலையை பாருங்க. சாமி வாங்க. இதோ வந்துட்டேன். இவங்க பூக்குழி இறங்க போறாங்க. காப்பு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரி, கொடுங்கம்மா. காப்பு அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ண போறாரு. உன் வேண்டுதல மனசார வேண்டிக்கம்மா. அம்மா தாயே, ஆதி பராசக்தி, என் மாமா மனசுல நான் இடம் பிடிக்கணும். அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கணும். அவர் மனசுல என் நினைப்பு எப்பவும் நீங்காம நிலைச்சிருக்கணும். ஆயுசுக்கும் அவர் பொண்டாட்டியா அவர் கூட ஒத்துமையா வாழணும். அவர் மனசார என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தாயே. நான் விரதம் இருந்து பூக்குடியில இறங்குறேன். என் மாமா மனசுல நான் இடம் பிடிக்கிற மாதிரி பண்ணிடு தாயே. அம்மா, பாவம் இந்த பொண்ணு இனி என்ன மனசுல உசுரா சுமந்துகிட்டு இருக்கா. அவனுக்காக என்ன வேணா செய்யற அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்கா. ஆனா அவ இத புரிஞ்சுக்காம இவளை உதாசனப்படுத்திட்டு இருக்கா. இவளோட பாசத்தை இனி எனக்கு புரிய வச்சு அவன் மனசுல இவளுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடு. இனிய இவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். காப்ப கட்டுங்க. என்னங்க, இதை வச்சுக்கோங்க. கையை காட்டுங்க. சாமியை மனசுல நினைச்சுக்கோங்க. உன் வேண்டுதல் நிறைவேறின மாதிரிதாம்மா. இனி அந்த ஆத்தா பாடு. அவ எப்பாடு பட்டாவது உன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருவா. நீ தைரியமா போத்தாயி. நீ கவலைப்படாத ராசாத்தி. நீ பூக்குழி மட்டும் இறங்கி முடி. இனிய மனசுல உன் ஆத்தா கண்டிப்பா இடம் பிடிக்க வைப்பா. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேங்கய்யா. ராசாத்தி, நீ கவலைப்படாத. நீ பூக்குழி மட்டும் இறங்கு. இனிய மனசுல உன் ஆத்தா கண்டிப்பா இடம் பிடிக்க வைக்கும். சரிங்க அத்தை. வா போலாம். என்னடா மச்சான், சரக்கு மேட்ரு சொதப்பிடுச்சா? ஆமாண்டா, நான் ஒரு பிளான் போட்டு அவ விரதத்தை கெடுத்து வீட்டுல யாருக்குமே அவளை பிடிக்காம இருக்கும்னு பார்த்தா அவ கையில கற்பூரத்தை ஏத்தி பெரிய சீனா போட்டு வீட்டுல எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. டேய், எனக்கு என்னமோ ராசாத்தி தான் உன் நிரந்தர வைஃப்னு தோணுதுப்பா. இனியா, என் மனசுக்கும் அவன் சொல்ற மாதிரி தாண்டா தோணுது. நீ அந்த பொண்ணை எப்படியாவது விரட்டணும் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணு உன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் இடம் பிடிச்சுக்கிட்டே வரா. நாளுக்கு நாள் அந்த பிள்ளைக்கு தாண்டா மெஜாரிட்டி கூடுது. பாத்துக்கடா, கடைசியில நீயும் அந்த புள்ளைய ஏத்துக்கிற மாதிரி ஆயிரப்போகுது. ஆமாண்டா, நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அவளை இதுக்கு மேல நல்ல பேர் எடுக்கப்பட மாட்டேன். நாளைக்கே நான் சத்தியம் வாங்கினாலும்
அவளை வீட்டை விட்டு விரட்ட முடியாம போயிடும். அவளை சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டணும்டா. அவ இருக்க எனக்கு தான் ஆபத்து. அவளை ஏதாவது பண்ணி எல்லாரும் திட்டுற மாதிரி பண்ணணும். நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். டேய் மச்சான், பிராக்டிஸ் போலாம்டா. ஏய் இல்லடா, இன்னைக்கு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. இல்ல மச்சான், உன் ஏய் மைண்ட் சொரிமுத்து, வா. மங்கை, மங்கை. அத்த கண்மணி, மங்கை எங்க? தெரியலையே அத்த. இந்த மங்கையையும் ராசாத்தையும் காலையில இருந்து தேடுறேன். ஆளையே காணுமே. காலையில இருந்து வீட்ல இல்ல, ஆனா எங்க போனான்னு தெரியல. நீயும் இந்த வீட்ல தானே இருக்க. அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? இல்ல அத்த, நான் சாரி அத்த. இனிமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அத்த வந்துட்டாங்க. எங்க போங்க? காலையில 2 பேரும் வெளியில போயிட்டு வரீங்க? கோவிலுக்குங்க. கோயிலுக்கா? அப்படி எந்த கோயிலுக்கு 2 பேரும் தனியா போயிட்டு வரீங்க? அது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான். என்னம்மா திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு சொல்லாம கிளம்ப போயிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். என்ன மங்கை, இது புது பழக்கமா இருக்கு. மரகதம் விடுமா. ஏதோ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதை போய் பெருசுப்படுத்தாத. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? 20 வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு நாம போகல. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? குடும்பத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? சொல்லு மங்கை. அது வந்துக்கா. இல்ல பெரியத்த, நான் தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். நீ பேசாம இரு. உன்கிட்ட பேச நான் விரும்பல. மங்கை, அவதான் புதுசு, ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லிருக்கா. உனக்கு தெரியாது? நம்ம குடும்ப பழக்க வழக்கம் இது என்ன அதிக பிரசங்கித்தனம்? இங்க பாரு, அதான் போயிட்டு வந்துட்டாங்கல்ல, இனிமே போனதை மாத்த முடியுமா? இனிமே போக மாட்டாங்க. பேச்சை எத்தோட விட்டுருமா. மங்கை, ராசாத்தி, இனிமே நீங்க வீட்டுல இருக்கவங்க தகவல் சொல்லாம எங்கேயுமே போக கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. மஞ்ச கயித்துல கட்டியிருக்கிறது பூஜைக்கான காப்பு. புதுசா சிகப்பு கலர்ல கட்டியிருக்கிற காப்பு அது என்னது? ஓ, பூக்குழி இறங்குறதுக்கு கட்டுற காப்பு இல்ல இது. சரிங்கம்மா, போய் சாப்பிடுங்க. மங்கை, ஒரு நிமிஷம் இல்ல. கோயிலுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ராசாத்தி, கைய காட்டு. காட்டு. இது என்ன இன்னொரு காப்பு கட்டியிருக்க? நான் சொல்லட்டுமா இது என்னன்னு? பூக்குழி இறங்கறதுக்கு கட்டுற காப்பு இது.
ஏமாங்க அண்ணி சொல்றது உண்மையா? ராசாத்தி பூக்குழி இறங்க போறாளா? ஆமாங்க. ஏற்கனவே அவதான் காப்பு கட்டி விரதம் இருந்து பூஜை பண்றா. இப்ப புதுசா பூக்குழி இறங்குற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு சொல்லு மங்கை. அப்படி என்ன யாருக்கும் தெரியாத ரகசியம்? அது ஒண்ணும் இல்லக்கா, ராசாத்திக்கு இனிய மனசுல இடம் பிடிக்கணும். இனிய அவகிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசை. அது நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்க முடிவு பண்ணிருக்கா. குலதெய்வ கோயில்ல சத்தியம் வாங்கிக்கிட்டு இவளை துரத்தி விடலான்னு நானும் இனியனும் திட்டம் போட்டா, இந்த மங்கை அதே கோயில்ல ராசாத்திய பூக்குழி இறங்க வச்சு இனியன் கூட இவ ஒண்ணு சேர புதுசா ஒரு திட்டம் போடுறாளா? இதை விடக்கூடாது.